ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்ட்டூன் கேரக்டர் பேர்டு வீடியோ கைன் மாஸ்டரில் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இமேஜஸ் சர்ச்மேன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. அதில் போய்ட்டு கார்ட்டூன் பேர்ட் பிஎன்ஜின்னு போடுங்க. நிறைய கார்ட்டூன் பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த பேர்டு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் துணிச்சிடியா பேர்ட் கார்ட்டூன் பிஎன்ஜின்னு போடுறேன். அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்டு வந்துடும். இந்த பேர்ட் தான் அது. இடத்துல கீழே அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் அது டவுன்லோட் ஆகிடும். இப்போ கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. இந்த இடத்துல கிரியேட் நியூன்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு 16.9 இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு பேக்ரவுண்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்க. மேலே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதில் க்ரீன் கலர் பேக்ரவுண்டு சூஸ் பண்ணிங்க. இப்போ லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போங்க. அந்த பேர்டை இங்கே கொண்டு வந்துடுங்க. இது மாதிரி வெள்ளை கலரில் பேக்ரவுண்டு இருக்குது பாருங்கள், அது மாதிரி இருந்துச்சுன்னா கீழே மேஜிக் ரிமூவர்னு இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டெல்லாம் அது எரேஸ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அந்த பேர்டை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த பேர்டோட கால் சரியாக வரல பாருங்கள். சப்போஸ் சரியாக வரலைன்னா கூகுளில் போய்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு போடுங்க. அந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணிங்க. அதில் இருக்க பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அதை டவுன்லோட் பண்ணிங்க. இமேஜஸ் சர்ச்மேன்லேயே நிறைய பிஎன்ஜி பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி பேர்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ மீடியாக்குள்ளே போய்ட்டு க்ரீன் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிங்க. இப்போ அந்த பேர்டை கொண்டு வந்துடுங்க. பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு கார்ட்டூன் ஐஸ்ன்னு போடுங்க. உங்களுக்கு கார்ட்டூன் ஐஸ் வரும். அந்த ஐஸை கூட வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போங்க. இந்த சந்தன கலர் இருக்குது பாருங்கள், அந்த கலரை சூஸ் பண்ணிங்க. இங்கே கீழே கிராப்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. இந்த ஷேப் கொடுத்துருப்பாங்க, அதில் ரவுண்டுக்கு ஷேப்பை சூஸ் பண்ணிங்க. அந்த கண்ணாண்டை கொண்டு போய்ட்டு வச்சுருங்க. 2 கண்ணாண்டையுமே வச்சுட்டு டிக் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த சந்தன கலர் செட் ஆகலைன்னு வச்சிங்க. இந்த பேர்டையே கேப்சர் பண்ணிவிட்டு அதோட கலரையே நீங்கள் இங்கே கொண்டு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த சந்தன கலர் பிக்சரை நல்லா சின்னதாக ஆக்கிக்கிங்க. அந்த வெள்ளை கலர் கரெக்டாக மூடுற மாதிரி வச்சிங்க. அப்படியே கையாலேயே அப்படியே சின்னதாக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதை கொண்டு போய்ட்டு அந்த கண்ணாண்டை வச்சுட்டு டிக் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பேக்ரவுண்டை நல்லா பெருசாக இழுத்து விட்டுங்க. கீழே பிஎன்ஜி ஃபார்மேட்டில் பேர்டு இருக்குது பாருங்கள், அதையும் அந்த லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் கையாலேயே இழுத்து கொண்டு போய் விட்டுருங்க. கீழே கலர் இருக்குது பாருங்கள், அதையும் நல்லா பெருசாக்கி விட்டுங்க இந்த பேக்ரவுண்டு முடிகிற வரைக்கும். சந்தன கலர் பேக்ரவுண்டு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. ஓவரால் அனிமேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு பிளிங்க் ஷோன்னு கொடுத்துங்க. இதில் நிறைய அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளிங்க் ஷோன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த சந்தன கலர் வீடியோவை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போனீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல்னு இருக்கும். இன்னொரு ஃபைலை அதே மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து கொண்டு அந்த இன்னொரு கண்ணாண்டை வச்சிங்க. இப்போ வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கார்ட்டூன் பேர்டு கண்ணை மூடி எவ்வளோ சூப்பராக அழகாக திறக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. இந்த கார்ட்டூன் பேர்டை வச்சு நிறைய சேனலில் கார்ட்டூன் ஸ்டோரி போடுறாங்க. நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி கார்ட்டூன் பேர்டை எடிட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். இப்போ மேலே அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சேவ் அஸ் வீடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துங்க. இந்த இடத்துல மேலே HD 720pன்னு இருக்குது பாருங்கள்,
இந்த பக்கம் வந்து 60 இருக்குது பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வீடியோ வந்து சேவ் ஆகும். உங்கள் கேலரியில் இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். இப்போ இந்த ஃபைல் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அந்த வீடியோவை வந்து கொண்டு வாங்க. அந்த வீடியோவை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்பீடுன்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்பீடாக வேணால் ஸ்பீடாக வச்சுக்கலாம், ஸ்லோவாக வேணால் ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஸ்பீடாக வச்சிங்கன்னா அந்த பேர்டு கண்ணை வந்து வேகமாக மூடி திறக்கும். ஸ்லோவாக வச்சிங்கன்னா அந்த பேர்டு கண்ணை வந்து ஸ்லோவாக மூடி திறக்கும். வச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணிங்க. இந்த வீடியோ மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு கேப்சர் அண்ட் சேவ் கொடுத்துருங்க. இந்த பிக்சர் உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். அந்த பிக்சரை வந்து கொண்டு வாங்க இங்கே. இப்போ லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிங்க பாருங்கள். அந்த பிக்சர் வந்து கொண்டு வாங்க. அதில் இருக்கிற க்ரீன் கலரை மட்டும் கிராப் பண்ணிங்க. அந்த ரக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மற்ற இடத்துல அந்த க்ரீன் கலரை வந்து வச்சுருங்க. அப்படியே இந்த பிக்சரை வந்து சேவ் பண்ணிங்க. இந்த இடத்துல ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்குது பாருங்கள். பென்சில் சிம்பிளை செலக்ட் பண்ணிங்க. க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. அப்படியே பேக்ரவுண்டை வந்து எரஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ரெக்கம் மட்டும் வச்சுட்டு மற்ற இடங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படியே எரஸ் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் தப்பாக எரஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே ரப்பர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து எரஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை அப்படியே கேப்சர் பண்ணிங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அம்புக்குறி இருக்குது பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் க்ரீன் கலர்லாம் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு இருந்த பிக்சரே வந்துடும். இப்போ மீடியாக்குள்ளே போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த வீடியோவை இங்கே வந்து கொண்டு வாங்க. நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருந்தீங்களே ரக்கம் மட்டும் அந்த பிக்சரை இங்கே வந்து கொண்டு வாங்க. கிராப் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் குரோமோ கீன்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு ஆன் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. இந்த க்ரீன் கலர்லாம் வந்து இருக்காத மாதிரி வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. இந்த பேர்டு பக்கத்தில் கொண்டு வந்து வைங்க. கொண்டு வந்து வச்சுட்டு இந்த ரெக்க இருக்கிற பிக்சர் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டு சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கை வந்து அந்த பேர்டுக்கு பின் சைடில் போயிடும். இப்போ இந்த ரெக்க பிக்சர் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல ஒரு புள்ளி வைங்க. லைட்டாக அந்த ரெக்கையை கொஞ்சம் உள்ளே தள்ளுங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் தள்ளிட்டு இன்னொரு புள்ளி வைங்க. ப்ளஸ் சிம்பிளை அழுத்துங்க. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ரெக்கை வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் இருக்க புள்ளியெலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. மைனஸ் சிம்பிளை அழுத்தினீங்கன்னா அந்த புள்ளியெலாம் வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் இது மாதிரி 2 ரெக்கையுமே கொண்டு வந்து கூட வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரெக்கை மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த பக்கம் வந்து ஓவரால் அனிமேஷன் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போங்க. பிளிங்க் ஷோன்னு இருக்குது பாருங்கள். அதை கொடுத்துங்க. அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கும் பேர்டு. இதுலேயே நிறைய அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த பேர்டை கொஞ்சம் சாச்சா மாதிரி வச்சிங்க. சாச்சா மாதிரி வச்சுட்டு அந்த பிக்சரை கொண்டு வாங்க. இந்த ரெக்க பிக்சரை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஓவரால் அனிமேஷன் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு பிளிங்க் ஷோன்னு வச்சிங்க. இதே மாதிரி டூப்ளிகேட் ஃபைலை இந்த பக்கமும் நீங்கள் வந்து கொண்டு வாங்க. இந்த மேலே 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போட்டு டூப்ளிகேட்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு ரெக்கை இதே மாதிரி வந்துடும். இந்த பக்கம் கொண்டு வந்து அதே மாதிரி வச்சுட்டு பிளிங்க் ஷோன்னு கொடுத்துங்க. இப்போ அந்த பேர்டு வந்து பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதிலே இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அனிமேஷன்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த ரெக்கையை மட்டும் அங்கே வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஒரு புள்ளி வைங்க. கொஞ்சம் இந்த பக்கம் சைடில் வந்து தள்ளுங்க. இன்னொரு புள்ளி வைங்க. இந்த பக்கம் சைடில் தள்ளுங்க அந்த ரெக்கையை. இன்னொரு புள்ளி வைங்க. இந்த பக்கம் சைடில் தள்ளுங்க. வச்சுட்டு ஆன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கை அந்த பேர்டுக்கு அந்த பக்கம் போயிடும். இதே மாதிரி டூப்ளிகேட் ஃபைலை இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே கையாலேயே இந்த பக்கம் வந்து இப்படிக்கா தள்ளிங்க. அந்த பக்கம் தள்ளிங்க. இது மாதிரி புள்ளி வச்சுங்க. ஒவ்வொரு புள்ளியோ வந்து ப்ளஸ் சிம்பிள் கொண்டு கொடுத்தீங்கன்னா புள்ளி வரும் உங்களுக்கு. ஒரு புள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அசைக்கிங்க.
அந்த பக்கம் தள்ளிங்க ரெக்கையை, இன்னொரு புள்ளி வச்சுட்டு இந்த பக்கம் தள்ளிங்க இந்த ரெக்கையை. அது மாதிரி வச்சுட்டு அப்படியே ஆன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பேர்டு வந்து பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே வந்து அம்புக்குறி இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேவ் அஸ் வீடியோன்னு வந்து கொடுத்துங்க. உங்கள் ஃபைல் வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இந்த பேர்டை வந்து நம்ம பேசுகிற மாதிரி எடிட் பண்ணணும். மீடியாக்குள்ளே போயிட்டு இந்த பேர்டோட பிக்சரை வந்து கொண்டு வாங்க. மேலே வந்து பேன் அண்டு ஜூம்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டு நல்லா ஜூம் பண்ணிங்க அந்த பிக்சரை. இப்போ இந்த இடத்துல வந்து ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டு பென்சில் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணிங்க. க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த பேர்டோட மூக்கு இருக்குது பாருங்கள் கீழே, அதை மட்டும் வச்சுட்டு மற்ற இடம் எல்லாமே நீங்கள் வந்து எரஸ் பண்ணி விட்டுருங்க. எரஸ் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை வந்து அப்படியே சேவ் பண்ணிங்க. இந்த பக்கம் சைடில் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேப்சர் அண்டு சேவ் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் அந்த பிக்சர் வந்து சேவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், மீடியாக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்களே அந்த பேர்டோட வீடியோ, அந்த பேர்டோட வீடியோ வந்து கொண்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. இந்த பேர்டோட பிக்சரை இங்கே வந்து கொண்டு வாங்க. அந்த சந்தன கலர் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து கிராப் பண்ணிங்க கரெக்டாக. அந்த மூக்கு கீழே கொண்டு போயிட்டு அந்த பிக்சரை வந்து வச்சுருங்க. அந்த பிக்சரை வந்து அந்த வீடியோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பிக்சரை கையால் எடுத்து கொண்டு வந்து பெருசாக விட்டுருங்க. இப்போ வந்து லேயருக்குள்ளே போட்டு மீடியாக்குள்ளே போங்க. நீங்கள் அந்த பேர்டோட மூக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களே அந்த பிக்சரை இங்கே வந்து கொண்டு வாங்க. அப்படியே கிராப் பண்ணிங்க. இப்போ குரோமோ கீ உள்ளே போயிட்டு க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க கரெக்டாக. அந்த க்ரீன் கலர்லாம் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த மூக்கு கீழே கொண்டு போயிட்டு கரெக்டாக வைங்க. வீடியோவை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளிங்க, ஒரு புள்ளி வைங்க. அந்த மூக்கை கொண்டு போயிட்டு அந்த மூக்கோடு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு புள்ளி வைங்க. இந்த பக்கம் கீழே வந்து கொண்டு வாங்க அந்த மூக்கை. அதுக்கப்புறம் இன்னொரு புள்ளி வைங்க. அந்த மூக்கை கொண்டு போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு புள்ளி வைங்க, கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி வச்சுட்டு அப்படியே டிக் பண்ணிங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புள்ளி வரும். இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பேர்டு வந்து பேசுகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அந்த பேர்டோட மூக்கு வந்து தனியாக அசைகிறது வந்து தெரியுது பாருங்கள். அது தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு லேயருக்குள்ளே போட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு அந்த மூக்கோட பிக்சர் வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து வச்சுருங்க. அந்த பிக்சரை வந்து அசைகிறது அப்போ வந்து தெரியாது, தனியாக அசைகிற மாதிரி இருக்காது உங்களுக்கு. அது மாதிரி வச்சுட்டு சேவ் பண்ணிங்க. இந்த பேர்டோட கலரை நாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு வந்து க்ரீன் கலர் வச்சுங்க. லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு அந்த பேர்டோட வீடியோ வந்து கொண்டு வாங்க. குரோமோ கீழே போய்ட்டு க்ரீன் கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு ஹியூன்னு இருக்கும். அதில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 5 கலர் 6 கலர் வரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வச்சுட்டு சேவ் பண்ணிங்க. இன்னொரு மெத்தட் வந்து இந்த வீடியோ மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபில்டர்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு பேசிக்குன்னு உள்ளே போங்க. அதில் கலர்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேர்டோட கலர் வந்து மாறும்.